அடுத்ததாக ஒரு உடனுக்குடன் நேரலை. பாம்பன் பகுதி மீனவர்கள் ராமநாதபுரம் ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலில் பார்த்து வருகிறோம். பாம்பன் பகுதி மீனவர்கள் தற்போது ராமநாதபுரம் ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 4 வழிச்சாலைக்காக குடியிருப்புகளை கையகப்படுத்த நெடுஞ்சாலைத்துறை முயற்சிப்பதாக புகார் தெரிவித்து இந்த போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, இந்த போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. 4 வழிச்சாலைக்காக தங்களது குடியிருப்புகளை கையகப்படுத்த நெடுஞ்சாலைத்துறை முயற்சிப்பதாக கூறி பாம்பன் பகுதி மீனவர்கள் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு 4 வழிச்சாலை அமைக்கும் பணிக்காக பாம்பன் பகுதியில் தங்களது குடியிருப்பு பகுதிகளை கையகப்படுத்த நெடுஞ்சாலைத்துறை அளவீடு செய்து வருவதாகவும், இவ்வாறு செய்வதால் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், தெற்குவாடி, தோப்புக்காடு, கே நகர், சின்னப்பாலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், சுமார் 5000க்கும் மேற்பட்ட மீனவ பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர்களது குடியிருப்பு பகுதி அழிந்து போகும் என்பதாலும் தங்களது வாழ்வாதாரமே அழிந்துவிடும் என்பதாலும் பாம்பன், தெற்குவாடி, தோப்புக்காடு, கே நகர், சின்னப்பாலம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களும் மீனவ பெண்களும் 500க்கும் மேற்பட்டோர் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். முற்றுகையிட்ட பொதுமக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தும் பதாகைகளை தங்களுடைய கைகளில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தாங்கள் ஆண்டாண்டு காலமாக குடியிருக்கும் பகுதிகளை 4 வழிச்சாலை பணிக்காக கையகப்படுத்த வேண்டாம் என்றும், மாற்று வழியில் அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்றும் வலியுறுத்தும் கோரிக்கை மனுவையும் அளித்தனர். பெண்கள் உட்பட ஏராளமானோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. பாஷா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரகு.